கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை. நாம் ஏற்கனவே ஆம்பூர் கிராம மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருந்தோம். அதைத் தொடர்ந்து அதன் அருகருகே இருக்கக்கூடிய மேலும் 2 கிராமங்களுக்கு சென்று அங்கிருந்த மக்களையும் சந்தித்து அவர்களுக்கும் நாம் நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறோம். இப்படி ஒரு 3 கிராமங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கிய கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளையின் மூலம் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு ரூபாயின் பயனாக பிரதிபலிப்பாக இந்த காட்சி உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. யாரோ எங்கிருந்தோ வழங்கிய அந்த தொகையின் மூலமும் அந்த பொருளின் மூலமும் இங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு முகம் தெரியாத முகவரி அறியாத இந்த மக்கள் முகத்திலே காணக்கூடிய மகிழ்ச்சிக்கு நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் காரணமாக இருக்கிறீர்கள். இப்படி எல்லா மக்களும் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே ஏக இறைவனின் விருப்பமாக இருக்கிறது. அந்த இறைவனின் ஒரு செயல் கருவியாக நாம் இருக்கிறோம். நம்முடைய இந்த கருவி கரணங்கள் நல்ல முறையிலே பயன்பட வேண்டுமென்றால் நம்மோடு வாழக்கூடிய அனைத்து உயிர்களையும் நம் உறவுகளைப் போல, தாய் தந்தையைப் போல, அண்ணன் தம்பிகளைப் போல கருதி அவர்களுக்கு நம்மால் என்ற உதவியினை வழங்க வேண்டும். நம்மால் எப்பொழுதெல்லாம் உதவ முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் பிற உயிர்களுக்கு உவந்து அன்பு பாராட்டி கருணையோடு உள்ளன்போடு அந்த உதவியினை செய்ய வேண்டும். ஆகவே இதை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த காட்சியினை பாருங்கள். அங்கு வாங்கக்கூடிய மக்கள் எல்லாமே விளிம்பு நிலை மக்கள் தான். அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்பது போதிய அளவில் அல்ல, சொல்லக்கூடிய வகையில் கூட இல்லை. நாம் கொடுத்த பழைய ஆடைகளை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாங்கிக் கொள்கிறார்கள் பாருங்கள். முடிந்த அளவுக்கு புதிய ஆடைகளையும் பழைய ஆடைகளையும் சேகரித்து நல்ல முறையிலே தந்திருக்கிறோம். உணவுகளை தந்திருக்கிறோம், நல்லதொரு பொருளை தந்திருக்கிறோம். இது எல்லாம் அவர்களுக்கு நல்ல முறையிலே பயன்படக்கூடிய செயலாக இருக்கிறது. ஆகவே இதை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் இது போன்ற செயல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எண்ணி அந்த பிற உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே நீங்கள் உள்ளே வைத்துக்கொண்டு உங்களால் இயன்ற உதவியினை பிற உயிர்களுக்கு வழங்க வேண்டும். உங்களுடைய உதவி அந்த மக்களுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. உங்களுடைய தொடர்பு எங்களுக்கு இருந்தால்தான் உங்களை அணுகி உங்களிடம் இதை கோரிக்கை வைத்து பிற உயிர்களுடைய தேவையை நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே எந்த ஒரு பதிவையும் தள்ளிவிடாமல் பார்த்து பிற உயிர்களுக்கு உங்களால் என்ற உதவியினை கட்டாயம் வழங்க வேண்டும். நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவியானது பிற உயிர்களின் உடற்பிணி, உயிர்ப்பிணி, பசிப்பிணி ஆகியவற்றை நீக்குகிறது. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அது அப்படியே நடக்கிறது. இதை புரிந்து கொண்டு உங்களால் இயன்ற உதவியினை நீங்கள் வழங்க வேண்டும். கட்டாயம் வழங்கிடுங்கள். இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.